அனைவருக்கும் வணக்கம். புலிப்பாணி சித்தர் துணை. செவ்வாய் பகவானுக்கு செய், அங்காரகன், மங்களன் என வேறு பெயர்கள் உண்டு. செவ்வாயை பொறுத்தவரையில் நினைத்ததை முடிக்க வேண்டும் என்ற எண்ணம், கோபம், விடாமுயற்சி, தைரியம், முரட்டுத்தனம், பிடிவாத குணம், தற்காப்பு கலை போன்றவற்றில் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் அதிகம் உண்டு. பூமிக்காரகனும் செவ்வாய் பகவானே, சகோதரக்காரனும் செவ்வாயே. பெண் ஜாதகத்தில் செவ்வாய் கணவரை குறிக்கும். செவ்வாய் கிரகத்திற்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் அதிகம் இருக்கும். செவ்வாய் பகவான் எந்த ராசியில் அமர்ந்தால் வலிமை அதிகம் என பார்ப்போம். மகரம் என்பது செவ்வாயின் உச்ச வீடு. மேசம் மற்றும் விருச்சகம் இந்த ரெண்டு வீடுகளும் செவ்வாயின் ஆட்சி வீடு. மகரம், மேசம், விருச்சகம் இந்த மூன்று இடத்தில் செவ்வாய் அமர 100% வலிமை பெறுகிறார். அடுத்து ரிஷபம், மிதுனம், கன்னி, தனுசு, கும்பம் மற்றும் மீனம் இதில் செவ்வாய் அமர 70% வலிமை பெறுகிறார். அடுத்து செவ்வாய் எந்த ராசியில் அமர்ந்தால் வலிமை குறைவு என்பதை பற்றி பார்ப்போம். கடகத்தில் செவ்வாய் நீச்ச பலத்தை பெறுகிறார். எனவே செவ்வாய் 100% பலத்தை இழக்கிறார். கடகத்தில் செவ்வாய் அமர்ந்தாலும் அது நீசம் அடைந்தாலும் அதற்கு நீசபங்க விதிகள் நிறைய உண்டு. அதன் மூலம் அவர் நீசபங்க அடைந்து வலிமையும் கிடைக்கும். அதை பற்றி வேறொரு பதிவில் பார்ப்போம். பொதுவாக கடகத்தில் செவ்வாய் அமர நீச பலத்தை பெறுகிறார். அடுத்து துலாம் மற்றும் சிம்மம் இந்த இரண்டு ராசிகளில் செவ்வாய் அமர வலிமை குறையும். எனவே துலாம் மற்றும் சிம்ம ராசிக்காரர்கள் செவ்வாய் திசை மற்றும் செவ்வாய் புத்திகளில் இறை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கடகம், துலாம் மற்றும் சிம்மத்தில் செவ்வாய் அமர வலிமை குறைவு. செவ்வாய் பகவானின் தொழில் காரத்துவம் பற்றி பார்ப்போம். செவ்வாயின் ஆதிக்கம் இருந்தால் மட்டுமே இராணுவம், பாதுகாப்புத்துறை, போலீஸ் துறைகளில் இடம்பெற முடியும். அதன் பிறகு சீருடை அணிந்த பணியாளர்கள், உடற்பயிற்சி செய்பவர்கள், உடற்பயிற்சி கூடம் வைத்திருப்பவர்கள், எல்லா விதமான மெக்கானிக் வேலை செய்பவர்கள், இன்ஜினியரிங், இயந்திரம் சம்பந்தமான தொழில் அல்லது வேலை, தற்காப்பு கலை சொல்லிக் கொடுப்பவர், பூமி சம்பந்தமான தொழில். ஏனென்றால் பூமிக்காரகனும் செவ்வாய். கறிக்கடை வைத்திருப்பவர், வீரம், தைரியம் மிகுந்த செயல் மற்றும் வேலை செய்பவர்கள், அரசாங்க சம்பந்தமான வேலைக்கு செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் கண்டிப்பாக தேவை. எனவே இந்த பதிவில் எந்த ராசியில் செவ்வாய் அமர்ந்தால் வலிமை அதிகம், எந்த ராசியில் செவ்வாய் இருந்தால் வலிமை குறைவு மற்றும் செவ்வாயின் தொழில் காரத்துவம் பற்றி பார்த்துள்ளோம். உங்களது சுய ஜாதகமே உங்களின் 100% வாழ்க்கையை தீர்மானிக்கும். நன்றி, வணக்கம்.